சரி, இப்ப எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன தேடி வந்த சொல்லு. ஏன்னா நீ என்னோட அமராவதி. அதான் இத்தனை பிரச்சனையை தாண்டி உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்க. உன் இடத்துல யாரும் இருந்தாலும் வந்திருப்பேன், நான் மதுக்காக வந்திருக்கேன் அப்படிலாம் டயலாக்லாம் சொல்லாது, புரியுதா? அப்படின்னு நீங்க நினைச்சா நான் என்ன பண்றது? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன என்ன உள்ள இருக்க அமராவதி அப்படியே கொஞ்சம் வெளியே வர மாதிரி தெரியுது. நான் அமராவதி எல்லாம் இல்ல, என்னைக்குமே துர்கா தான். ஒரு வேலைக்காரியா என்னை காப்பாத்தின முதலாளிக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். அம்மா போனு இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்களா? துர்கா, ரிஷி சார், நான் ஒண்ணு பண்றேன், அம்மா கிட்ட போய் போன் கொடுத்துட்டு வரேன். ரிஷி சார், நீ எதுக்கு இப்போ வெளியில வந்துட்டு இருக்க? ஐயோ, இவங்க பார்த்தாங்கன்னா நான் தொலைஞ்சேன். என்னங்க உங்க மொபைல்? நானே கொண்டு வரதான் நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே இங்க வந்துட்டீங்கம்மா. ஓ, இதுக்காக நீயே எழுந்து வர? இல்லம்மா, ஏதாச்சும் முக்கியமான கால் வரும், அதாம்மா. உங்க அக்கா உன்னை பாத்துக்கிற லட்சணத்தை பாரு. உன்னை பாத்துக்க வந்தவ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா, நீ முழிச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு அடிப்படை பாத்துல இருந்து கொஞ்சம் டென்ஷனா இருந்தம்மா. அது இல்லாம எனக்காக ஹாஸ்பிட்டல் அலைஞ்சது ரொம்ப டயர்டா இருக்கும்லம்மா, அதான் தூங்கிட்டு இருக்கா. இப்போ வலி எப்படி பாருக்க? வலி எப்போ போயிடுச்சுமா? நல்ல கைராசியான டாக்டர்ப்பா, அதான் சீக்கிரமா குணமாயிடுச்சு. ஆமாமா, நல்ல கைராசியான டாக்டர்மா, அதான் கைப்பட்டதும் வலி போயிடுச்சு. சரி, நீ போய் தூங்கு போ. சரிம்மா. ரிஷி சார், ரிஷி சார், இது புடிங்க, நான் கிளம்புறேன். ஏய் இரு, அம்மா இப்பதான் வெளியே போயிருக்காங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு போ, சரியா? ஹே துர்கா, என் மேல அன்பு இருந்ததுனால தானே நீ என்ன தேடி ஏன் அமராவதியா நீங்க வந்த? அன்பாலதான் ஓடி வந்தேன். ஆனா அது நீங்க நினைக்கிற அன்பு கிடையாது. ரிஷி சார், என்னை எல்லாருமே ஒரு வேலைக்காரியா பார்த்து பேசி நடத்தினப்போ நீங்களும் மதுவும் தான் என்ன ஒரு மனுஷியா பார்த்து மரியாதை கொடுத்தீங்க, அன்பு செலுத்தினீங்க. அதுக்காக தான் இப்ப உங்களை நான் தேடி வந்தேன். இன்னொரு காரணமும் இருக்கு. எனக்காக வந்துதான் உங்களுக்கு அடிபட்டுச்சு, அதுக்காக தான் நான் உங்களை தேடி வந்தேன். சத்தியமா அதுக்காக தான் என்ன தேடி வந்தியா? ரிஷி சார், இந்த ஜென்மத்துல மதுதான் உங்களுக்கு சரியான ஜோடி, அது புரிஞ்சுக்கோங்க. இப்பதான் துர்கா ரொம்ப வலிக்குது. இந்த வலிக்கு மருந்து கிடையாது ரிஷி சார். காயத்தை உண்டு பண்ணவங்க கிட்ட எப்படி மருந்தை எதிர்பார்க்க முடியும்? உடம்ப பாத்துக்கோங்க, நான் போறேன்.
அப்போ கூட திரும்ப வரேன்னு சொல்ல மாட்டேங்கிற பாத்தியா? விட தெரிஞ்சவங்க எதுக்கு ரிஷி சார் வீணா எழுப்ப போறாங்க? இந்த காயத்துக்கும் ஒரு நாள் மருந்து கொண்டு வருவ துர்கா. கடவுளும் சாத்தானும் காதலுங்கிற வார்த்தைக்குள்ளதான் ஜோடியா வாழ்றாங்க போல. எவனையுமே நிம்மதியா இருக்க விடுறதில்ல. இன்னைக்கு மட்டும் அவ வரட்டும், ஒரு கை பாத்துறேன். ஏய், நீங்க என்ன பண்ற? ரிஷி சார் தலையில. ஏய், போய் தண்ணி எடுத்துட்டு வா. உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், போ. உங்ககிட்ட தான் சொல்றேன், போ. தூக்கமே காலையில் இன்னும் தண்ணி குடிச்சாதான் சரியாகும். போதும் போதும், போ. என்ன பார்த்துட்டு இருக்க? போதும், கிளம்பு. அந்த துர்கா மட்டும் வீட்டுக்கு வந்தா என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. யாரு தண்ணி கொண்டு கொடுத்தா? துர்காவா? அப்ப துர்கா கிட்டதான் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தோம். ஆஹா, கையில கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டானே. துர்காவா இருந்திருந்தா இங்கதானே எங்கேயாவது இருக்கணும். ஆஹா, ஆனா அவ கண்ணுக்கு எங்கேயும் தென்படலையே. அப்ப யாரு தண்ணி கொண்டு கொடுத்தா? பேய் வந்திருக்குமோ? பேய் கிட்டத்தானா தண்ணி கேட்டேன். டர்ராகுதே. பேய் என்னடா புது பிரச்சனையா இருக்கு? எப்படி நான் தூங்குனேன்? என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீ நல்லா தூங்கிட்ட.
நல்ல தூக்கமா? என்னது இது? பச்சை இல்ல. அது தெரியுது. இங்க எப்படி வந்துச்சு? ஏன் பாலாஜி கொண்டு வந்து கொடுத்தான். அவன் தான் கட்டும் போட்டு விட்டான். வேற ஏதாவது சந்தேகமா இருந்தாலும் கேளு, அதுக்கும் பதில் சொல்றேன். என்ன நகருது? ரிஷி, நீ வெளியில எங்கேயும் போனியா? இல்லையே. இவன் போய் சொல்றான். யாரோ வந்திருக்காங்க. நீ ரெஸ்ட் எடு. இந்நேரம் காத்து மதி அவ பறந்து வெளியே போயிருப்பா. பேய்க்கு கால் இருக்காதுன்னாங்க. என்ன இப்படி போயிட்டு இருக்கு? ஓ. ஆ. ஐயோ, அப்பர்ணம்மா அவங்க கண்ணு பட்டா அவ்வளவுதான். கண்டிப்பா துர்கா தான் வந்துட்டு போயிருப்பா. ச்சே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முழிச்சிருந்திருக்கலாம். இவன் எதுக்கு தமிழ்ந்துட்டு இருக்கான்? கிட்ட போய் பார்க்கவும் பயமா இருக்கு. என்ன பண்ணலாம்? என்னடா இது? உடம்பு தெரிய மாட்டேங்குது. இது என்னடா வித்தியாசமா இருக்கு? இது பேயா இல்ல துர்காவா? ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப ஒண்ணுமே காணுமே. கிட்ட போய் பார்ப்போம். ஐயோ, பேய் 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 பேய், காப்பாத்துங்க, பேய் காப்பாத்துங்க, பேய் என்னை விட்டு வந்துருச்சு, காப்பாத்துங்க, பேய் பேய். என்ன இது? என் பொண்டாட்டி பேய் மாதிரி தெரியுது. பொண்டாட்டி பேய் தான். துர்கா வந்துட்டாளான்னு கண்காணிக்க சொன்னா ஜாலியா விளையாடிட்டு இருக்கியா? துர்காவை பார்த்தேன், பிடிக்கிறதுக்குள்ள போயிட்டான்னு சொன்னா இவன் மிதிப்பாளே. கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம்னா இந்த வீட்டுக்கு யாரோ வந்துட்டு போனாங்க. யாரு? பேய். அந்த பேய் தான் எனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தது. பேயா? உன்ன நம்ம வெளியே போறதுக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம். ஆமா, துர்கா வந்துட்டாளான்னு பாக்க சொன்னா பேய் அதுன்னு கதை விட்டுட்டு இருக்க. அதோ துர்கா மாதிரி தெரியுது. பாத்தியா தாவணி? இப்படி எல்லாம் சொன்னா அவளை பிடிக்க முடியாது. திருடன் திருடன்னு கத்து, அப்பதான் அவளை பிடிக்க முடியும். போ சீக்கிரம். ஐயா, திருட 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 திருட. ஐயோ, திருட 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 திருட. ஏய், எங்க போனாவ? எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ, எங்க போயிட்டாலே. இப்படிதான் போனான்னு நினைக்கிறேன். எங்கன்னு காணுமே. இதோ வந்துருச்சு வாட்டர் டேங்க். என்னாச்சுமா? சுந்தர், என்னாச்சு? என்னாச்சு ரிஷி? ஏய், செக்யூரிட்டி, எல்லாரும் அலர்ட்டா இருங்க. கேட்டை இழுத்து சாத்துங்க.
மா இவ்வளவு செக்யூரிட்டி பார்த்துட்டு இருக்கும்போது யாரும் திருடங்க வந்திருக்க முடியாதுமா. இல்ல ருத்ரையா, கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச யாரோ தான் உள்ள வந்திருக்காங்க. ருத்ரையா, அம்மா ஏன் நின்னு பேசிட்டு இருக்கீங்க? போய் யாருன்னு தேடுங்க. சரிங்கம்மா. செக்யூரிட்டி, நான் இந்த பக்கம் போறேன். இல்ல, நீ மட்டும் மாட்டின ஒரே அடிதான். வரேன். கவரி வா. எங்க அவன்? ஏய் ரிஷி, பாத்து. அடியை துர்கா, எனக்கே தண்ணி கட்டிட்டு போயிட்டல. உன்னை புடிச்சு என் பொண்டாட்டி கிட்ட நல்ல பேர் வாங்குறேன்டி. ஏய், நீ அங்கதான் இருக்கியாடி? உன்னை நான் விட மாட்டேன்டி. இதோ வரண்டி, இதோ வரண்டி. ஐயோ, எவ்ளோ திமிரு இருந்தா ஏன் வீட்டுக்குள்ள வந்துட்டு போவியா நீ? மாட்ன தோலை உரிச்சு எடுத்துருவேன். இரு இரு. விட மாட்டேன்டி. எனக்கே அல்வா கொடுத்துட்டு போறியா? ஒண்ணு எங்க போனா அவ? யோ, என்ன புடிச்சிட்டியா அவள? புடிச்சிருவம்மா. நான் பாத்துட்டு இருக்கேன். நீ இந்த பக்கம் போ, நீ அந்த பக்கம் போ. போங்க. இங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? தோ வரேன். இப்ப எப்படியாவது துர்காவை காப்பாத்தணுமே. சாரி மாமா, துர்காவை காப்பாத்துறதுக்கு வேற வழியே தெரியல. உங்களை தான் பலி கொடுத்தாக்கணும். என்ன மன்னிச்சிருங்க. என்னடா இது? நாம பார்த்து வச்சிட்டு இருந்த அந்த முயலை காணுமே. பிரியாணிக்கு என்ன பண்றது? தப்பிச்சு போக பாக்குறேன். எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இங்கிருந்து போயிடுவே நீ. போதும். ஏன் வீட்டுக்குள்ள வந்திருப்ப? போடுங்க. இருங்க ருத்ரையா, ஆள் யாருன்னு பாப்போம். என்ன சுந்தர் இது? என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? யோ, நீ எதுக்கு அந்த பக்கம் போன? அதுவும் போர்வையை போத்திக்கிட்டு. யாரோ பாவாடை தவணி போட்டுட்டு அந்த பக்கமா போனாங்களா?
அத ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன்னா பாவாடை தாவணினா துர்கா வந்திருப்பாலும். அண்ணனா? அப்ப துர்கா எங்க போனா? அந்த புள்ள ஹாஸ்டல்ல இருக்குமா? அந்த புள்ள எதுக்கு இந்த நேரத்துல இங்க வர போகுது? ரிஷி தம்பி தலையில இங்கிலீஷ் மருந்து தானே வச்சு கட்டு போட்டிருந்தது. இப்ப என்னடானா பச்சளை மருந்து வச்சு கட்டு போட்டிருக்கு.